எக்ஸாம்பிள் 5.16 என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு ட்ரையாங்கிள் குடுத்துட்டாங்க. ட்ரையாங்கிள்ல இதுக்கெல்லாம் பாயிண்ட் குடுத்துருக்காங்க. ஏ, பி, சி, டி, இ, எஃப்னு. எஸ்டிக்கு பாயிண்ட் குடுக்கல. சரியா? இப்போ என்ன சொல்றாங்க, இந்த மிட் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சி, இந்த எஸ்டியும் இந்த கியூஆரும் பேரலாக இருக்குதுன்னு சொல்லணும். சொன்னது மட்டும் இல்லாமல் இதோட டிஸ்டன்ஸு கால்குலேட் பண்ணணும். இப்போ ஓகேவா? அப்போ டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க அவங்களே, கியூஆரோட மொத்த டிஸ்டன்ஸில் பாதி தான் எஸ்டியாக இருக்கும், அதை ப்ரூவ் பண்ணுங்கன்றாங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், முதல்ல இதை மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறேன். மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டு இதோட ஸ்லோப்பையும் கண்டுபிடிக்க போகிறேன். ஏன்னா அப்போ தான் இது பேரலாக இல்லையான்றதை கண்டுபிடிக்க முடியும். நான் முதல்ல மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறேன். மிட் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? மிட் பாயிண்ட் நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா? மிட் பாயிண்ட் ஃபார்முலா என்னது? x1 plus x2 divided by 2, y1 plus y2 divided by 2 இல்லையா? இதுதான் மிட் பாயிண்ட்டு. x, yன்னு வரும். இப்போ இந்த பாயிண்ட்டை கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? a plus c divided by 2, அப்புறம் b plus d divided by 2. இது எஸ்ஸோட மிட் பாயிண்ட். இது எஸ்ஸோட மிட் பாயிண்ட். அப்புறம் டீயோட மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போ டீயோட மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும் எப்படி பண்ணலாம்? ஏ ப்ளஸ் இ டிவைடட் பை 2, பி ப்ளஸ் எஃப் டிவைடட் பை 2. இது எந்த மிட் பாயிண்ட்டு? டீயோட கோஆர்டினேட்ஸ். இது எஸ்ஸோட கோஆர்டினேட்டு, இது டீயோட கோஆர்டினேட். இப்போ நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன், இதோட டிஸ்டன்ஸும் கண்டுபிடிக்கணும். அப்புறம் இதோட ஸ்லோப்பும் கண்டுபிடிக்கணும். நான் இதோட ஸ்லோப் முதல்ல கண்டுபிடிக்கிறேன். என்ன ஸ்லோப்பும்பா? ஸ்லோப் ஆஃப் எஸ்டி கண்டுபிடிச்சா என்ன பண்ணோம்? இது x1 y1 x2 y2 இல்லையா? அப்போது y2 b plus f divided by 2 minus y1 b plus d divided by 2 whole divided by x2 என்னது? a plus e divided by 2 minus x1 a plus e divided by 2. இப்போ பாருங்கள், டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக இருக்கிறதுனால நான் டைரெக்டாக மேலே இருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். b plus f minus b minus d divided by 2 divided a plus e minus c divided by 2. பியும் கேன்சல் ஆகிடும், ஏவும் கேன்சல் ஆகிடும், 2வும் கேன்சல் ஆகிடும். அப்போ மிச்சம் என்னது? எஃப் மைனஸ் டி இ மைனஸ் சி. இது அதோட ஸ்லோப்பு. இது எஸ்டியோட ஸ்லோப்பு. அடுத்து நான் இதோட ஸ்லோப்பு கண்டுபிடிக்க போகிறேன். ஸ்லோப் ஆஃப் கியூஆர். அப்போது இது x1 y1 x2 y2 இல்லையா? அப்போது y2 மைனஸ் y1 தான் ஸ்லோப் இல்லையா? எஃப் மைனஸ் டி டிவைடட் பை இ மைனஸ் சி ஈக்குவல் டு கியூஆர். ரெண்டுமே ஈக்குவல் ஆகுது இல்லையா? எந்த மாற்றமும் இல்லை. அப்போது தேர்ஃபோர் எஸ்டி parallel to QR. இப்போ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாமா? டிஸ்டன்ஸ் ஆஃப் QR. என்ன ஃபார்முலா? டிஸ்டன்ஸ் ஃபார்முலா நமக்கு தெரியும். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ரூட்டு x2 மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 ஹோல் ஸ்கொயர் இல்லையா? இங்கே பாருங்கள், அப்படியே இந்த ஃபார்முலாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது தான். x2 என்னது? இ. அப்போது டிஸ்டன்ஸ் ஆஃப் கியூஆர் தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா? இ மைனஸ் சி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் மைனஸ் டி ஹோல் ஸ்கொயர் ஆச்சா? இப்போ டிஸ்டன்ஸ் ஆஃப் என்ன கண்டுபிடிக்கணும்? டிஸ்டன்ஸ் ஆஃப்
எஸ்டி கண்டுபிடிக்கணும் இல்லையா? எஸ்டி கண்டுபிடிக்கலாம். எஸ் என்னது? எஸ் நமக்கு தெரியும். பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? எஸ்ஸு a + c divided by 2 b + d divided by 2. t என்னது? a + e divided by 2 b + f divided by 2. நான் எஸ்டிஏ இந்த ஃபார்முலாக்கு எழுதிக்கிறேன். ஒயிட் x2 - x1 தான் அது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இல்லையா? அப்போது ரூட்டு x2 a + e divided by 2 whole square மைனஸ் இது என்னது? a + c divided by 2 whole square plus y2 b + f divided by 2 minus b + d divided by 2 whole square. அப்போது இங்கே பாருங்கள், டினாமினேட்டர் சேம் ஆகுது இல்லையா? அதெல்லாம் நம்ம டேரெக்டாகவே மேலே ஆட் பண்ணிக்கலாம். அப்போ ஆட் பண்ணலான்னா அப்படி இப்படி வரும். a + e minus a minus c divided by 2 whole square plus இது என்னது? b + f minus b minus c divided by 2 whole square. அப்போது a ப்ளஸ் ஏவையும் கேன்சல் ஆகிடும், பியும் கேன்சல் ஆகிடும் இல்லையா? ப்ளஸ் மைனஸில் இருக்கிறதுனால. அப்போது இங்கே என்ன இருக்குது பாருங்கள்? e - c whole square divided by 2 plus f - d divided by 2 whole square. சரி, divided by 2 whole square. இப்போது இதை வெளியே எடுக்கலாம்ல? இந்த 1/2 காமனாக வெளியே எடுத்து வச்சுன்னா என்ன வரும்? 1/2 வரும். ஏன்னா 1/ஸ்கொயரில் இருக்குது இல்லையா? 1/ஸ்கொயரில் இருக்குது. அப்போது வெளியே காமனாக எடுத்தால் எவ்வளோ வரும்? 1/2ன்னு வரும். அப்படிலாம் நம்ம என்ன பண்ணலாம்? இப்படி எழுதிக்கலாம். இதை 1/2 வெளியே எடுக்கலாம். எடுத்தால் என்ன வரும் பாருங்கள்? 1/4 e - c whole square ப்ளஸ் காமனாக எடுத்துட்டேன். 1/4 f - d whole square காமனாக எடுத்துட்டேன். இப்போ வெளியே எடுத்துடலாமா? இதை வெளியே எடுத்தால் என்ன வரும்? 1/2 e - c whole square ப்ளஸ் f - d whole square. இப்போ இங்கே பாருங்கள், இது எங்கே பார்த்தோம்மா? QR பார்த்தோமா? இங்கே இதோ டிஸ்டன்ஸ் ஆஃப் QR தான் இது இல்லையா? e - c whole square ப்ளஸ் f - d whole squareங்கிறது டிஸ்டன்ஸ் ஆஃப் QR. அப்போது 1/2 QR. அப்போது எஸ்டிங்கிறது எஸ்டி ஈக்குவல் டு half ஆஃப் QR. சரியா? அதோட எஸ்டிங்கிறது கியூஆரில் பாதிங்கிறது தான் நான் அப்படியே சொல்லிக்கிறேன். ஓகேவா? அவ்வளோதான் சார்.